தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். SSI கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மணிகண்டன் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து தற்போது நீதிபதி உமாதேவி விசாரணை நடத்தி வருகிறார். மணிகண்டன் உடல் வைக்கப்பட்டுள்ள திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு சென்று நீதிபதி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். மணிகண்டனின் உடலை அவரது மனைவி சபீனா உள்ளிட்டோர் அடையாளம் காட்டிய பின்னர் உடற்கூறாய்வு நடத்தப்பட இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. விவரங்கள். பாலவேல், அதாவது என்கவுண்டர் போன்ற முக்கியமான வழக்குகளில் அதில் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த நபர்களின் உடற்கூறாய்வு சோதனையானது நீதிபதி முன்னிலையில் நடைபெறுவது வழக்கமான ஒன்று. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது என்கவுண்டரில் உயிரிழந்திருக்கக்கூடிய மணிகண்டன் உடலானது திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் அவரது உடலை அடையாளம் கண்டு அதன் பிறகு பிரேத பரிசோதனை நீதிபதி முன்பு நடைபெற வேண்டும் என்பதால் தற்பொழுது உடுமலை நீதிமன்ற நீதிபதி உமாதேவி திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்துள்ளார். இவர் தற்பொழுது இங்கு இருக்கக்கூடிய மணிகண்டனின் மனைவியான சபீனா மற்றும் அவரது தாயான பாண்டியம்மாள் மற்றும் தங்கபாண்டியின் மனைவி உள்ளிட்டோர் இங்கு இருக்கின்றனர். புனிதா உள்ளிட்டோர் இருக்கின்றனர். இவர்களிடம் உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த உடலானது தற்போது வைக்கப்பட்டிருக்கிற உடல் மணிகண்டன் தானா என்பதை அடையாளம் கண்ட பிறகு அவர்களின் அனுமதியை பெற்று உடனடியாக உடற்கூறாய்வு சோதனையானது நடத்தப்படும். இந்த உடற்கூறாய்வு சோதனை முழுக்க வீடியோ பதிவு செய்யப்படுவதுடன் நீதிபதி முன்னிலையிலேயே நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து அவரது உடலானது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. இதற்கான பணிகள் தொடர்ந்து தற்பொழுது நடைபெற்று வருகிறது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.